காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 7ஆம் திருமுறையிலே உள்ள 27வது பதிகம், திருக்கற்குடி என்ற பெயரிலே உள்ள திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு இப்போ பெயர் உய்யக்கொண்டான் மலை, திருச்சி பக்கத்தில் இருக்குது. உய்யக்கொண்டான் மலைங்கிற பெயரோட தான் இப்போ அந்த தலத்துக்கான தற்போதைய பெயர். இதை பார்க்கலாம். சுந்தரர் கொங்கு நாட்டிலிருந்து திரும்புகின்ற வேளையில் இங்கே பாடி, சுவாமிகிட்ட என்னுடைய அச்சத்தை எல்லாம் போக்கி எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலையும் கூறுவது போல அமைத்து தந்திருக்கின்றார். ரொம்ப எளிமையான சொற்களை உடையது, ஆனால் மிகவும் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. எல்லா பாடல்களுமே அப்படித்தான். முதல் பாடல் என்ன சொல்றாருன்னா, சுவாமிய விடை இதனை உன்னுடைய கொடியிலே நீ கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. திருமுடியில மனம் மிகுந்த கொன்றை மாலைகளை அணிந்திருக்கின்றாய். உன்னுடைய கையில படைக்கலமாக எதை வைத்திருக்கிறாய் என்றால் மழுவினை வைத்திருக்கின்றார். பரம் என்ற சொல்லுக்கு மேலான என்று பொருள். அப்போ பரம், மேலானவன் நீ. எப்படி மேலானவன்? எல்லா பொருட்களுக்கும் மேலான பொருட்கள்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த மேலான பொருட்கள் அனைத்திற்கும் மேலானவனாக நீ இருக்கின்றாய். அப்படிப்பட்ட நீ எங்கு எழுந்தெழுந்திருக்கின்றாய் தெரியுமா? மனம் மிகுந்த மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருக்கற்குடி மலை, சின்ன மலை. அத சோலைகள் சூழ்ந்திருக்கும் இல்லையா, மலையில வேற என்ன இருக்கும், காடுகள் தானே இருக்கும். அந்த கற்குடியில நிலைத்து நிற்கின்றாய் நீ. அப்பேற்பட்ட நீ உன்னுடைய அடியவனாகிய என்னையும் அஞ்சாதே அப்படின்னு சொல்ல மாட்டியா? ஏன்னா நீ எல்லாருக்கும் சொல்லக்கூடியவன். உன்னுடைய அடியவர்கள் எல்லாருக்கும் அஞ்சேல் அப்படிங்கிற சொல்லை சொல்லக்கூடியவன். எனக்கும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாயா என்று கேட்கின்றார். விடையாரும் கொடியாய், விடைக்கொடி உடையவன். வெறியார் மலர் கொன்றையினாய், படையார் வெண்மழுவா வரமாய பரம்பரனை, கடியார் பூங்கொழில் சூழ் திருக்கற்குடி மன்னி நின்ற அடிகேள் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சேல் அஞ்சல் என்னே. அஞ்சாதப்பா அப்படின்னு என்னையும் சொல்ல மாட்டியா? நீ கருணையே வடிவானவன். எனவே உன்னுடைய அடியார்களுக்கு எல்லாம் நீ சொல்லுவ, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற இல்லையா. நீ எனக்கு தலைவன், நான் உன்னுடைய அடிமை. எனவே எனக்கும் அப்படி அஞ்சேல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டியா? என்னை உய்ய கொள்ள மாட்டாயா என்ற பொருளிலே உய்யக்கொண்டான் மலையிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானிடம் வேண்டுகோள் வைக்கின்றார். அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார்னா, உன்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்கள் தெரியுமா? மறையோர்கள் எல்லாம் இந்த பூமியில வணங்குறாங்க, வானவர்கள் எல்லாம் உன்னை வணங்குறாங்க, உன்னை தொழுது ஏற்றி வணங்கி நிற்கின்றார்கள். நீ அத்தனை பேருக்கும் இறைவனாக இருக்கின்றாய். என்னுடைய பெருமானும் நீதான். பெருமான் மட்டுமா, எனக்கு இனிமையான அமுதம் போன்றவருமா நீதான் என்று கூறுகின்றார். அமுதம் நிலைத்த தன்மையை தரக்கூடியது, இனிமையானது, மருந்து போன்றது, இப்படி எத்தனையோ அமுதத்திற்கான சிறப்பியல்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட அமுதம் போன்றவன் நீ. நீ எங்க இருக்க அப்படின்னா, அந்த இருண்ட சோலைகள். ஏன் சோலைகள் இருண்டிருக்கு? வானளாவ மரங்கள்லாம் உயர்ந்து இருக்கா. அப்போ அந்த மரங்களிலே இருக்கின்ற இலை, கிளை இதெல்லாம் நிறைந்து ஒன்றோடொன்று இணைந்து உள்ளுக்குள்ள சூரிய வெளிச்சமே வர முடியாதான், அப்படி இருண்ட சோலைகள். அப்படிப்பட்ட இருண்ட சோலைகளால் சூழப்பட்ட திருக்கற்குடி, அதிலே நீ நிலைத்து நிற்கின்றாய். நீ அறமே வடிவானவன், அழகான கண்களை உடையவன். ஏன் அழகான கண்கள்? அவனுக்கு கண்ணோட்டம், அதாவது கருணை இருக்கின்றது. எனவே அவனுடைய கண்கள் அழகானவை. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் தானே, கருணையோடு இருப்பது தானே ஒரு கண்களுக்கு அழகு. அப்படிப்பட்ட அழகான கண்களை உடையவன், எனக்கும் அஞ்சேல்ங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டியாப்பா என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். மறையோர் வானவரும் தொழுது ஏத்தி
வணங்க நின்ற இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னமுது ஆயவனே, கரையார் சோலைகள் சூழ் திருக்கற்குடி மன்னி நின்ற அறவா அங்கணனே, அடியேனையும் அஞ்சல் என்னே. அம் என்றால் அழகிய, கணனே கண்களை உடையவனே, அழகிய கண்களை உடையவனே, அடியேனையும் அஞ்சல் என்னே. அந்த இருக்கு இல்லையா, அது இறந்தது தழிய எச்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னால உள்ளதெல்லாம் அந்த போட்ட உடனே சேர்ந்துக்கணும். அதாவது எங்கேயாவது ஒரு விழா நடக்குதுன்னு வைங்களேன், அந்த விழாவை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, ஆமா ஒரு பெரிய விழா, நிறைய பேர் வராங்க, என்னையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த என்னையும் அது சேர்த்து சொன்னேன்னா நிறைய பேரை வர சொல்லியிருக்காங்க, அதோட சேர்த்து என்னையும் வர சொல்லியிருக்காங்க. அதான் இறந்தது தழிய, இறந்ததெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய பொருள். அந்த இடத்துல நான் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கலாம் பட்டியெல்லாம் சொல்லலை, ஆனா நிறைய பேர் இருக்காங்கங்கிறத சொல்லாம சொல்லுகின்றேன். அதே மாதிரி உன்னுடைய அடியவர்கள் அனைவரையும் நீ அஞ்சேல் அப்படின்னு தைரியம் சொல்றல்ல, அதே மாதிரி எனக்கும் நீ சொல்ல மாட்டியா என்று கேட்கின்றார். அடுத்து 3வது பாடலாக இறைவனுடைய பெருமையை வர்ணித்து கூறுகின்றார். நீ கையில இதை எடுத்துக்கிட்டு போனேன், வில்லெல்லாம் எடுத்துட்டு போனேன், வில்லு அம்பு எல்லாம் கையில எடுத்துட்டு போனேன், ஆனா முப்புறங்களை என்ன செய்த, புடி புடியா சாம்பலா ஆக்கிட. நீ மலை மேல் இருக்கின்ற மா மருந்து. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல சொல்லுவாரு, மலை தரும் அருமை மருந்தே அப்படின்னு. அதாவது மலையத்துவசனுடைய மகள் இல்லையா மீனாட்சி, அதனால நீ மலையத்துவசனின் மகளாக அந்த மலையிலே இருக்கின்ற மா மருந்து. மலையில கிடைக்கக்கூடிய மருந்து மிகவும் அபூர்வமானது. அது அபூர்வமானது மட்டும் எப்படி அபூர்வமாக இருக்கும்னா, நல்ல நோயெல்லாம் தீர்க்கும், அதற்கான நிறைய அந்த குணநலங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று எளிதிலே கிடைக்காது. நம்ம தோட்டத்து பச்சிலை அப்படின்னு வைங்களேன், நமக்கு தெரியும் இந்த இடத்துலதான் தூதுவளை இருக்கு, இந்த இடத்துலதான் கண்டங்கத்திரி இருக்கு, இந்த இடத்துலதான் இந்த செடி இருக்கு, அந்த செடி இருக்குன்னு நமக்கு வரிசையா தெரியும். ஆனா மலையில எந்த செடி எந்த மூலிகை எந்த இடத்துல இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. அப்படியே குப்பை மாதிரி வளர்ந்துருக்கும், நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுக்கணும். அப்போ மலை மேல் இருக்கின்ற மாமருந்தாகிய இறைவன் எளிதிலே நம் மனத்திற்குள் அகப்பட மாட்டான் அப்படிங்கிறத முதற்கொண்டு இங்க குறிப்பால உணர்த்துகின்றார். மலை மேல் இருக்கும் மருந்தே, கற்குடி என்ற மலையிலே இருக்கின்றவன், எனவே அவன் மலை மேல் இருக்கின்றான். மலை மேல இருக்கின்ற மூலிகை தேடுவதற்கு மிகவும் அரிதானது, எளிதாக தேடிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக அவனை மலை மேல இருக்கின்ற மருந்து என்று கூறுகின்றார். உமையம்மையை உன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டிருக்கின்றார். நீ எப்படிப்பட்டவன் என்றால், அங்கே கலைமான் கையிலே மானை ஏந்தி இருக்கின்றார். மான் ஏந்தியப்பன் இல்லையா இறைவன், கையிலே மானை ஏந்தி கொண்டு இருக்கின்றாய். திருக்கற்குடியிலே நிலைத்து நிற்கின்ற நீ உன்னுடைய திருமுடியிலே அலைகள் வீசுகின்ற கங்கையை அணிந்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட நீ என்னையும் என்று கொள்ள மாட்டாயா, உய்ய கொள்ள மாட்டாயா, அஞ்சல்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாயா என்று கேட்கின்றார். சிலையால், சிலை வில், சிலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே, மலைமேல் மாமருந்தே, மட மாது இடம் கொண்டவனே, கலைசேர் கையினனே, திருக்கற்குடி மன்னி நின்ற அலைசேர் செஞ்சடையாய், அடியேனையும் அஞ்சல் என்னே. அடுத்து 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவனை செம்மை நிறம் உடையவன் என்று. அவன் செம்மேனி எம்மான் இல்லையா, வெந்நீர் சன்னித்த செம்மேனி எம்மான்னு சொல்லுவார் இல்லையா, அப்படி ஒரு சிவந்த நிறத்தை உடையவன் எம்பெருமான், செம்மேனி எம்மான். அவன் கழுத்து நீல நிறத்திலே இருக்கும், ஏனென்றால் அவன் நீலகண்டன், நஞ்சை அடக்கியவன், நீலகண்டத்தை உடையவன். உன்னுடைய அருகிலே இருப்பவள் யார், கருமையான கண்களை உடைய உமையம்மை. நீ மத யானை இருக்கே, அந்த மத யானையினுடைய தோலை போர்வையாக போர்த்தி கொண்டவன். உன் பக்கத்துல மென்மையே வடிவான உமையம்மை, ஆனா நீ போர்த்தி இருக்கிறது உன் வீரத்தை பறைசாற்றக்கூடிய மத யானை. ஆக உன் அறக்கருணையும் மரக்கருணையும் இங்கே நினைவு கூறப்படுகிறது. கையிலே எதை வைத்திருக்கின்றாய், சூலப்படையினை வைத்திருக்கின்றார், வைத்துக்கொண்டு திருக்கற்குடியிலே நிலைத்து நிற்கின்றார், எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றார். என்னையும் உன்னுடைய அடியார்களோடு சேர்த்து அஞ்சல்ங்கிற வார்த்தையை சொல்லி தைரியம் ஊட்ட மாட்டாயா என்று கேட்கின்றார்.
செய்யார் மேனியனே திருநீலமிடற்றினனே மையார் கன்னி பங்கா மத யானை உரித்தவனே கையார் சூலத்தினாய் திரு கற்குடி மன்னி நின்ற ஐயா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே. அடியேனையும் அஞ்சல்ங்கிற வார்த்தையை சொல்லி தேற்றுவாயாக என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே இறைவனுடைய தோற்றப் பொலிவினை இன்னும் விளக்குகின்றார். இறைவன் என்ன அணிந்திருக்கின்றான் என்றால் குழை அணிந்திருக்கின்றான். அழகான குழை, அழகான வெண் குழையை அணிந்திருக்கின்றான். அவனுடைய சரிகின்ற கோவணத்தை ஆடையாக அணிந்திருக்கின்றான். அந்த சரிதல் என்பது அதன் மிகுதியினால் சரிகின்றது, அதன் மென்மையினால் சரிகின்றது. அப்படி சரிகின்ற கோவணத்தை ஆடையாக கொண்டிருக்கின்றவனே, உன்னுடைய பாகத்திலே ஒரு பாகத்திலே இருப்பவள் யார்? பந்து வந்து சேரக்கூடிய மென்மையான விரல்களை உடைய உமையம்மையை உன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றார். அந்த மனம் நிறைந்த பூக்களை உடைய சோலைகள் எங்க இருக்கு? திருக்கற்குடியில இருக்கு. அந்த இடத்திலே நீ நிலைத்து காணப்படுகின்றார். எனக்கு தந்தை போன்றவனே, எனக்கு பெருமானே நீதான் என்று அவரை அழைத்துவிட்டு, எனக்கு உன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் சொல்ற மாதிரி என்னையும் அஞ்சேல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஏற்றுக்கொள் என்று கூறுகின்றார். சந்தார் வெண்குழையாய் சரி கோவண ஆடையனே பந்தாரும் விரலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே கந்தார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மன்னி நின்ற எந்தாய் எம்பெருமான் அடியேனையும் என்று கொள்ளே. கந்தார் சோலைகள் என்றால் கந்து என்றால் கந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மனம், மனம் மிகுந்த பூக்களை உடைய சோலைகள், கந்தார் சோலைகள் சூழ் என்ற சொல். இது 5வது பாடலை இப்படி அமைத்து தருகின்றார். அடுத்து 6வது பாடலிலே திரும்பவும் அவருடைய தோற்ற பொலிவினை, அழகினை நமக்கு வர்ணித்து காட்டுகின்றார். அவன் என்ன அணிந்திருக்கின்றாராம் இறைவன்? கீழோடு கோவணம், அதாவது அந்த இடுப்பை சுற்றி கட்டுவதற்கான துணியும் உள்ளது கீழ் என்ற உடை என்று அவர் அணிகின்ற உடையிலே உள்ள வித்தியாசம். அடியார் பெருமக்களுக்கு கோவணமும் கொடுத்தார்கள், கீழோடு கோவணமும் கொடுத்தார்கள் என்று கூறுவார்கள் இல்லையா, அந்த மாறுபாட்டினை கூறுகின்ற வண்ணம் இது இந்த கீழ் என்ற சொல் சேர்ந்திருக்கின்றது. கீழோடு கோவணமும் கட்டி அதுக்கு மேல பாம்பை கச்சாக இறுக்கி கட்டி இருக்கின்றார். மனம் மிகுந்த கொன்றை மாலை உன்னுடைய திருமுடியிலே விளங்குகின்றது. கொன்றை மாலை மட்டும் விளங்கல, உன்னுடைய திருமுடியிலே பிறையும் விளங்குகின்றது. கரை அப்படி வரப்பு வரைக்கி தண்ணீர் ததும்ப இருக்குதான். அது பக்கத்துல இருக்கிற வயல்கள் எல்லாம் அவ்வளவு செழிப்பான இடம் என்று கூறுகின்றார். சூழ்ந்த கற்குடியிலே நிலைத்து நிற்கின்ற அறையா எங்களது தலைவனே, நீ என்னையும் அஞ்சேல் என்ற சொல் கூறி தேற்றுவாயாக என்று வேண்டுகின்றார். அறையார் கீழோடு கோவணமும் அறவும் அசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் கரையாரும் வயல் சூழ் திரு கற்குடி மன்னி நின்ற அறையா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே என்ற 6வது பாடலிலே கூறி அமைகின்றார். அடுத்து 7வது பாடலிலே இறைவனை யாரெல்லாம் வணங்குகின்றார்கள் என்று மீண்டும் கூறுகின்றார். உன்னை யாரெல்லாம் ஏத்தி பாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் உன்னை ஏத்துகின்றார்களப்பா. முதல்ல பார்த்தோம் இல்லையா, மறையவரும் விண்ணவரும்னு சொன்னார்ல, அதே மாதிரி இங்கே ஊர்ல இருக்க எல்லாரும், இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் உன்னை வணங்குகின்றார்கள். மேல் உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் உன்னை வணங்குகின்றார்கள். எப்படி வணங்குகின்றார்கள்? உன்னுடைய புகழினை பாடி உன்னை பரவி வணங்குகின்றார்கள். பணிந்து உன்னை ஏற்றி பாடி வணங்குகின்றார்கள். அப்பேற்பட்ட பெருமைகளை உடைய நீ மிகவும் சிறப்பான திருமேனியை கொண்டிருக்கின்றார். ஏன் சிறப்பான திருமேனி? இறைவனுடைய திருமேனி அருளே வடிவான திருமேனி. அதாவது நமக்கெல்லாம் கருவாக தோன்றி குழந்தையாக பிறந்து வளர்ந்து முதுமை பெற்று அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு பருவமாக நம் மேனி கருமேனியாக வளர்கிறது. ஆனா இறைவன் சங்கற்பித்த மாத்திரையிலே நினைக்கிறான், இப்ப இவங்களுக்கு போய் அருளணும் என்று இறைவன் நினைத்தவுடன் அந்த இடத்திலே அந்த உருவம் தோன்றும். அவன் உடல் எதனால் ஆனது? நமக்கெல்லாம் தசை, எலும்பு,
ரத்தம் அப்படின்னு இத்தனை நாள் ஆனதுதான் இந்த உடம்பு. ஆனா இறைவனின் உடம்பு இருக்கே, நம் உடம்பு போன்றது அன்று. அது அவனுடைய அருள் உருக்கொண்டு அங்கே திருமேனி எடுக்கும். அப்போ அது சீரார் மேனி தானே, சிறப்பான மேனி தானே இறைவனுடைய திருமேனி. அப்படி சிறப்பான மேனியை உடையவனாக இருக்கின்றாய். உன்னுடைய கழுத்திலே நீல நிறம் இருக்கு. அந்த திருநீல கண்டம் இருக்கே, அது இறைவனின் அளவிறந்த கருணையை நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுகின்ற வண்ணம் அந்த திருநீல கண்டத்தை நினைவூட்டுகின்றார். இங்க எப்படி இருக்குன்னா, மழை மேகம் எல்லாம் வந்து தங்குதான், எங்க தொட்டுட்டு போகுதான், எங்க மலை மரங்களை. எவ்வளவு உயரம்னு நினைச்சு பாருங்க, அவ்வளவு உயரமா மரங்கள் இருக்கு. மலை தானே, அதுக்கு மேல இருக்கிற மரங்கள்ல அப்படி மழை மேகமெல்லாம் வந்து அப்படி தொட்டுட்டு அது அப்படி தடவிட்டே போகுதான். அவ்வளவு உயர்வான பூம்பொழிலால சூழப்பட்ட திருக்கற்குடி என்ற தலத்தில் நீ நிலைத்து இருக்கின்றார். நீ தெவிட்டாத இன்னமுதம் என்று கூறுகின்றார். ஏன்னா எந்த இனிப்பாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் தெவிட்டி விடும். ஆனா அமுதம், இந்த இன்னமுதம் இருக்கே, இது எப்பொழுதும் இனித்து கொண்டே இருக்கும். இந்த இன்னமுதம் யாரு? இறைவன். இவன் எப்பொழுதும் நமக்கு இன்பத்தை மட்டுமே தருவான். அவனுடைய திருவடியிலே சென்று நாம் சரணடைந்து விட்டால் அவன் தரக்கூடிய இன்பம் தெவிட்டாத இன்பம். கொஞ்ச நாள் அனுபவிச்சாச்சு, வேண்டாம் நான் திரும்ப உலகத்துக்கு போவேன்னு சொல்லுவோமா? நம்ம அப்படியே கிடையாது. அப்படியே விட்டாம அதை அனுபவித்துட்டு அப்படியே அவன் திருவடியில தான் இருப்போம். எனவே அவன் ஆறாத இன்னமுது, ஆறா அமுதே அளவிலா பெருமானே வர அந்த ஆறா அமுது என்று இவர் கூறுகின்றார். என்னையும் மற்ற அடியார்கள் மாதிரி என்னையும் அஞ்சல்ங்கிற வார்த்தையை சொல்லி தேற்ற மாட்டாயா என்று கேட்கின்றார். பாரார் விண்ணவரும் பரவி பணிந்து ஏத்த நின்ற சீரார் மேனியனே, திகழ் நீலமிடற்றினனே, காரார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மன்னி நின்ற ஆரா இன்னமுதே, அடியேனையும் அஞ்சல் என்னே. கார் என்றால் கருமேகங்கள். அடுத்து இறைவனை எல்லாமாகவும் பார்க்கின்றார். அத்தனையுமாக இருப்பவன் நீ என்று விளக்கி 8வது பாடலிலே கூறுகின்றார். நிலனே, நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் தீயாகவும் நெடிய வானமாகவும் ஆகி நின்றவன் நீதான். அத்தனையுமாக நிற்பவன், அறிவே வடிவானவன் நீ. உன்னுடைய பாதங்களை யார் வணங்க முயன்றார்கள்? தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலும் தாமரை மலர்மேல் இருக்கும் பிரம்மனும் உன்னுடைய திருவடியை வணங்கி உன்னை போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் முன்னாலே நீ அனல் மாதிரி ஒரு பெரிய தூணாக நின்றாய். நீ கற்பக மரம் போன்றவன். கற்பக மரத்துக்குரிய குணங்கள்னு நம்ம எதை சொல்றோம்? என்னெல்லாம் வேண்டுகின்றோமோ அனைத்தையும் தரக்கூடியது. இந்த உலகத்துல எது கேட்டாலும் தரக்கூடியது கற்பக மரம். அப்போ இவரையுமே நிஜமாவே எல்லாத்தையும் தரக்கூடியது யாரு? இறைவன் தானே. அப்ப ஏற்பட்ட இறைவன் கற்பகத்தை ஒத்திருக்கின்றார். நமக்கு தெரிஞ்சது கற்பகம் இல்லையா? அதனால இறைவனை கற்பகத்தோடு ஒத்து நோக்குகின்றார். கற்பகமே என்று அவரை அழைத்து, நீ எழுந்தருளி இருக்கின்ற நிலைத்திருக்கின்ற திருக்கற்குடியிலே உன்னுடைய இருக்கின்ற உன்னை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு கேட்டுட்டு உன்னுடைய கையிலே நீ அனலை ஏந்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நீ என்னையும் அஞ்சல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தேற்ற மாட்டாயா என்கின்றார். நிலனே, நீர் வழி தீ நெடுவானகம் ஆகி நின்ற புலனே, புண்டரிகத்து அயன் மால் அவன் போற்றி செய்யும் கனலே, கற்பகமே, திரு கற்குடி மன்னி நின்ற அனல் சேர் கையினனே, அடியேனையும் அஞ்சல் என்னே என்று கூறுகின்றார். அடுத்து 9வது பாடலிலே என்ன மார்க்கண்டேயரை பற்றிய செய்தியை இங்கே நினைவூட்டுகின்றார். எப்படின்னா, காலன் வருகின்றானாம், அவனுடைய உயிரை இவர் தட்டி விடுதாராம். அப்போ அது ஒரு வல்வினை. ஆனா அந்த வல்வினையை செய்வது எதான்? மெல்லிய விரல்களாம். இறைவனுடைய விரல் மெல்லிதாக இருக்குமா? மெல்லிதாக இருக்கின்ற விரல்களே இவ்வளவு வலிமையான காரியத்தை செய்கின்றன நாம புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு இப்படி காலனை ஏற்றினார் அப்படின்னா, பாலகன், மார்க்கண்டேயருக்காக. அவன் பாலகன் இல்லையா? ஆனா அந்த பாலகனுக்கு ஒரு அடைமொழி தருகின்றார், பெரும் பாலன் என்கின்றார்.
பாலன் என்றாலே சிறுவன் என்று பொருள். அது என்ன பெரும்னு பின்னால சேர்க்கிறாரு அப்படின்னா, பெருமை மிகுந்தவர், உயர்வான காரியங்களை செய்தவர், நமக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி நமக்கு இறைவனின் பெருமையை நாமும் உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுத்த அவர் பெரும்பாலன் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த மார்க்கண்டேயருக்காக காலனுடைய உயிரையே பிரிவித்தவன் நீ அப்படின்னு இறைவனை பாராட்டிவிட்டு, கரும்புகள் நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட திருக்கற்குடியிலே நிலைத்திருக்கின்ற விரும்பா, நாங்கள் அனைவரும் விரும்புகின்ற நீ, அதனால நீ விரும்பா என்று அழைக்கின்றார். நீ என்னுடைய பெருமான், எனக்கு அஞ்சல்ங்கிற வார்த்தையை சொல்லி தேற்ற மாட்டாயா என்று, என்னையும் உய்யக்கொள்ள மாட்டாயா என்று கேட்கின்றார். வரும் காலன் உயிரை மடிய திரு மெல் விரலால் பெரும் பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே, கரும்பு ஆறும் வயல் சூழ் திரு கற்குடி மன்னி நின்ற விரும்பா எம் பெருமான் அடியேனையும் வேண்டுதியே என்று 9வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 10வதாக பதிக பலன் சொல்லுகின்ற பாடல். இதுல முதல்ல யாரை பற்றிய பாடல், எந்த தலத்து இறைவனை பற்றிய பாடல் என்று முதலிலே கூறுகின்றார். அலையார் தன்புனல் சூழ்ந்து அழகாகி விழவு அமரும், அது குளிர்ந்த நீரால் சூழப்பட்டு அழகு மிகுந்த ஊரும், அந்த ஊரே அழகா இருக்கு, குளிர்ந்த நீரால் சூழப்பட்டதுனால. விழவு அமரும், விழாக்கள், திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். திருவிழாக்கள் நிறைய நடக்கக்கூடிய கலையார் மாதவர் சேர், கலைஞர்களும் தவம் செய்கின்றவர்களும் சேர்ந்து இருக்கின்ற கலையார் மாதவர் சேர் திருக்கற்குடி. திருக்கற்குடி என்ற இந்த தலத்திலே இருக்கின்ற கற்பகத்தை, கற்பகம் என்று இறைவனை முதலே சொல்லியிருக்கார் இல்லையா, கற்பகத்தை யார் பாடியிருக்கா? சிலையார் வாழ்நுகலாள் நல்ல செங்கிடி அப்பன் உரை. சிலை வில் மாதிரி உள்ள நெற்றியும் அழகான ஒளி வீசுகின்ற நெற்றியினை உடைய சிங்கடி என்று பொற்புலி நாயனார் புராணத்துல பார்த்திருக்கோம் இல்லையா. சிங்கடி அப்பன் மனப்பகையப்பன் இவர் சொல்வார் இல்லையா. அந்த சிங்கிடியின் தகப்பனாகிய சுந்தரர். நல்ல சிங்கிடி அப்பன் உரை சொன்ன விலையார் மாலை, இந்த விலை மதிப்பில்லாத இந்த மாலை இருக்கே, இந்த தமிழ் மாலையை பாடக்கூடியவர்கள் என்ன செய்வார்களாம்? விலையார் மாலை வல்லார் பியன் மூ உலகு ஆழ்பவரே. அதை பாடக்கூடியவங்க பெருமை மிகுந்த 3 உலகத்தையும் ஆளக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார். அலையார் தன்புனல் சூழ்ந்து அழகாகி விழவு அமரும் கலையார் மாதவர் சேர் திரு கற்குடி கற்பகத்தை சிலையார் வாழ்நுதலாள் நல்ல சிங்கிடியப்பன் உரை விலையார் மாலை வல்லார் வியன் மூவுலகு ஆழ்பவரே என்று இந்த பதிகத்தின் பலனை சொல்லி அமைகின்றார் என்ற அளவிலே இன்றைய பதிக சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.